ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீடு இருக்கிற நிலைமையை பார்க்கலான்னு தாங்க. கொஞ்சம் வீடும் சரியில்லை, குடும்ப மனசும் சரியில்லை. சரி, இன்றைக்கி வீடியோ போட வேணாம், நம்ம இருக்கிற நிலைமையை போடுவோமேன்னு போடுறேன். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா பூரா செவரெல்லாம் இப்போ எலி பொந்து போட ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாமே மண், குப்பை மண் மாதிரி அப்படியே அந்த சுவரெல்லாம் அடியில் எலி பறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் தாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம், வேறு வழி இல்லை. ஏற்கனவே நான் பாம்பு வீடியோலாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள பாத்ரூம்லேருந்து தண்ணி வர்ற வழி, அதுலேயுமே உள்ள பூச்சி எலி எல்லாமே அது வழியாக உள்ளே வந்துடுது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த பொந்து வழியாக வீட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் வருதுன்னு. அது வந்து ஒன்றும் பூச முடியாது, அதுக்குள்ளே வசதி இப்போ நம்மக்கிட்ட கிடையாது. சரி, இன்றைக்கி நிலமையை காட்டுவோம். செவரெல்லாம் ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் காட்டுறேன், வீட்டுக்குள்ளேயும் இப்படித்தான் இருக்குது. பூசுறது கூட நம்மக்கிட்ட இப்போ வசதி கிடையாது. பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து ரோடுன்ட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு செல்ஃபு தான் இருக்குது. அந்த செல்ஃபுமே செவுத்தை ஒட்டி பூசினது இப்போ ஒரு கையை போகிற அளவுக்கு செவுரு வந்து சாஞ்சிருச்சு. இது விழுந்தால் நாங்கள் அது கீழே தான் படுப்போம். பார்த்திங்கன்னா செல்ஃபுக்கு கீழே நாங்கள் தூங்குவோம். இது சாஞ்சால் அப்படியே மேலே தான் விழுகும். எந்நேரம் விழுகும்னு ஒரு பயத்தோடையே இருக்க வேண்டியது இருக்குது. இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. குக்கிங் வீடியோவுக்கு வந்து எனக்கு போகுது. ஒரு குக்கிங் வீடியோ போட்டால் 60-70 ரூபா செலவாகுது. ஆனால் அதுக்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு பணம் அதில் வர்றது கிடையாது. ₹1 ₹1.50 அந்த மாதிரி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா கதவுக்கு மேலேயும் அப்படியே செவுரு 2ஆக பொளந்துருக்கு. அதுவுமே கதவை பூட்டையிலலாம் அப்படியே ஆடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். எங்கள் வீட்டை சுற்றி இப்படி காடாக தான் இருக்கும். அங்கங்கே இப்போ தான் ஒவ்வொரு வீடு வந்திருக்குது. அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அவ்வளோதான். அந்த பக்கம் ஒரு வீடு. அங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா அது வந்து வேறு வேறு பார்க்குறதுக்கு பக்கத்தில் தெரியும், ஆனால் அது வேறு ஏரியா மாதிரி இருக்கும். எங்கள் வீடு இந்த காட்டுக்குள்ளே, இது எங்கள் வீடு மட்டும்தான். ஆனால் பக்கத்தில் வந்து அது பற்ற வீடு கிடையாது, நைட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. எங்கள் வீடு மட்டும்தானே. இங்கெல்லாம் பாருங்கள், சுற்றி பொட்டலாக தான் கிடக்கும். இங்கெல்லாம் பாம்பு, கீரி எல்லாமே வருது. இதில் தாங்க எங்கள் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்துலேயே ட்ரெயின் எல்லாம் போகும். இந்த ஒருத்த ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி தாங்க ஓடுது எங்கள் லைஃப் ஸ்டைல். வேறு வழியில் கஷ்டப்பட்டு வாழணுமேன்னு வாழ்கிறோம். எனக்கு இந்த நிலமை மாறணும்னா நான் வந்து யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் ஆடு பாருங்கள், நான் தலையில் வச்சுருக்க பூவை திங்கிது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாராவது இருந்தால் வாடகை வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் கஷ்டப்பட்டு சரி இதிலே இருப்போம், நமக்கு வசதி இல்லைன்னு இருக்கோங்க. இதுதான் எங்கள் வீடு. நான் வந்து இதில் முன்னேறி வீட்டை சரி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நான் அதுதான் சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே சொன்னேன். எனக்கு வந்து வியூஸ் தான் போக மாட்டேங்குது. கொஞ்சம் நான் இதில் வந்து நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவு வீடியோவை முழுசாக பாருங்கள், அது மட்டும் போதும். முழுசாக பார்த்தாலே இதில் குக்கிங் வீடியோவில் வந்து நான் வந்து 1 மணி நேரத்துக்கு கஷ்டப்பட்டு சமைக்கிறேன். அதை எடிட் பண்ண வந்து எனக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். செலவு வந்து எப்படியும் 60-70 ரூபாய்க்கு குறையாமல் செலவாயிடுது. அதனால் குக்கிங் வீடியோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம போடணுமேன்னு நான் போடுறேன். நான் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு குக்கிங் வீடியோ போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு எதுவும் கேட்கல, எனக்கு வீடியோ மட்டும் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவு என் வீட்டை சரி பண்ணணும். மேலே விழுந்துட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டை சரி பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு இப்போ வசதி இல்லை. 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர் எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நானாக முயற்சி பண்ணி தான் யூடியூப்பில் வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.